வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம் குரு வாழ்க குருவே துணை. சேஷ்டை நிஷ்டை இந்த இரண்டு வார்த்தைகளும் மனம் அறிவு எண்ணங்கள் 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 வந்துக்கிட்டே இருக்குது. அது வாட்டுக்கு அதன் வழியே மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். சின்ன குழந்தைங்க வீட்டில் பெரியவங்க பாட்டி தாத்தா இருப்பாங்க. இது பள்ளிக்கூடம் லீவுன்னா அங்கே ஓட இங்கே ஓட, இது மேலே ஏறி குதிக்க அது மேலே ஏறி குதிக்க. உடனே என்ன சொல்லுவாங்க, சேஷ்டவனாத ஒரு இடத்துல இரு. அதாவது ஒன்றை எங்கள் புலவர் தியாகராசனார் சொல்கிற மாதிரி ஒன்றை பிடி உறுதி பிடி மெய்ப்பிடி கடைப்பிடிப்பார். அதுபோல் ஏதாவது ஒன்றில் ஈடுபடு, சேட்டை பண்ணினா கீழே விழுந்துருவேன், அதனால் துன்பம் தான் வரும் அப்படிங்கிறத பெரியவங்க குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க. அந்த மனம் மகிழ்ச்சியை சொல்கிறாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நீதி எல்லோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதிலே உளையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர், மனம் போன போக்கினிலே போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் மனம்னா என்னன்னே தெரியலையே. அப்போ அந்த மனதை ஒருமுகப்படுத்தும் போது அது நிஷ்டை. ஒன்றையே நினைத்து அந்த ஒன்றாகவே ஆகி போதல், அதுதான் பேரின்ப நிலை. எக்டசி அப்படி சொல்வார் நம்ம குருமகான். ஆங்கிலத்தில் சொல்லும்போது எது நீடித்ததோ எது நிலைத்ததோ எது சலிப்பில்லாததோ நேற்றும் இருந்து நாளைக்கும் இருந்து நாளைக்கு எப்பவுமே மாறாமல் இருக்கக்கூடியது, அதுதான் சத்து பொருளாகிய மெய்ப்பொருள். அதனுடைய ஒரு பகுதியாக நாம் இருக்கிறோம். அந்த மனம்ங்கிறது ஒரு முனையில் இருக்குன்னா மறுமுனையில் தெய்வமே அறிவாக இருக்கிறது. அதை மறந்துட்டான் மனுஷன். அதனால் அந்த எண்ணங்கள் 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 வெளியே ஓடிக்கிட்டே இருக்கான். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்தும் போகலாமா. ஏன்னா முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு மூன்றையும் கணிக்கக்கூடியது மனிதனில் இருக்கக்கூடிய அறிவு. போய் இயற்கையை ஒட்டி வாழ பழகணும், சமுதாயத்துக்கு முரண்படாமல் இருக்கணும். இதெல்லாம் அறிவினுடைய திறன் மூலமாக அறிவினுடைய கட்டுக்குள்ளார மனமும் உடலும் வந்துடுச்சு அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையை இனிமையாக அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைங்கும் போது மனம் போன போக்கில் போகும்போது விளைவு என்னன்னு பார்த்தோம்னாக்கா எண்ணம் தான் சொல்லாக செயலாக மலர்ச்சி பெறுது, செயலுக்கு விளைவு இருக்குது. அப்புறம் அந்த விளைவு கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் எல்லாமே. அப்போது நன்மையாக இனிமையாக வாழ்வதற்கான வழிமுறைகள் இருந்தும் கூட இந்த திரிகால ஞானம்னு சொல்லக்கூடிய முக்காலத்தையும் உணரக்கூடிய ஆறாவது அறிவு மனிதர்கிட்ட இருந்தும் கூட புலன் மயக்கத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த அழிந்து போகக்கூடிய புலன் மயக்கத்திலையும் பொருள்கள் பேரில் இருக்க பற்று இப்படியே இதிலேயே வாழ்ந்து வாழ்ந்து பல பிறவிகளில் வந்த பழக்க பதிவானது அதுலேருந்து விடுபட முடியல. அதுதான் அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னு சொல்லுவாங்க. பற்று நீக்கணும். நம்முடைய குருமான் சொல்வார், முற்காலத்துல எல்லாம் செம்பு பாத்திரம், ஈய பாத்திரம், செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் இதெல்லாம் தான் சமையலுக்கு உபயோகிப்பாங்க, மண் பாத்திரங்களில் உபயோகிப்பாங்க. ஆனால் அது அப்படியே உபயோகிக்கும் போது அந்த உலோகங்களில் இருக்கக்கூடிய களிம்பானது உணவில் சேர்ந்துச்சுன்னா அது கேடு வந்துடும். அதுக்காக உள்பக்கத்தில் பூச்சி, ஈய பூச்சி கொடுப்பாங்க. அதுக்குன்ட்டு தொழில் செய்கிறவங்க தெரு வழியாக வருவாங்க, கூவி கூவி கூப்பிடுவாங்க, எங்கே ஈயம் பூசுறதுக்கு பாத்திரம் இருக்கா, ஈயம் பூசுறதுக்கு வந்திருக்கோம், பாத்திரம் இருக்கா, கொண்டு வாங்க கொண்டு வாங்க. அப்போ அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து அவங்கவுங்க வீட்டு பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சு போட்டு வைப்பாங்க. அப்போ அவர் ஒரு கறியை போட்டு ஒரு துருத்தியை வச்சு தீ உண்டாக்கி முதல்ல அந்த பாத்திரத்தில் ஏற்கனவே அங்கங்கே ஒட்டிக்கும் ஒட்டாமையும் பேர்ந்து போய் இருக்கக்கூடிய பழைய ஈயம் பூசினது இருக்கு இல்லையா, அதையெல்லாம் முதல்ல சுரண்டி க்ளீன் பண்ணி வெளியே கடாசினா தான் புதுசு ஒட்டும். இன்றைக்கி நமக்கு ரோடுகளில் பார்க்குறோம் பேட்ச் ஒர்க் அப்படின்ட்டு, அங்கங்கே பேர்ந்து போச்சுனாக்கா அதுக்கு ஒட்டு போடுறது, அப்புறம் திருப்பி அது பேர்ந்து போயிடும். ஆனால் முழுமையாக அந்த சாலையை அவ்வளவே ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப போடும்போது நீண்ட காலத்துக்கு வரும். அது போல தான் அந்த பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறதுங்கிறத மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த பழைய
ஒட்டி இருக்கக்கூடியதெல்லாம் நல்ல செங்கல் இல்லை மண் எல்லாத்தையும் போட்டு தண்ணியை தொளிச்சு அதுக்கு என்னென்ன வேணுமோ வாய்க்கப்பிள்ளையோ எதையாவது ஒன்று போட்டு கரைன்னு தேய்ச்சி சுரண்டி அவ்வளவு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக ஈயத்தை காய்ச்சி அதுக்குள்ளார ஊற்றி தொடவி எல்லா பக்கமும் பரவற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதன் பிறகு நம்ம சமையல் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த மனிதன் பழைய பழக்கத்திலேயே இருக்கிறனால அந்த பழக்கத்தையெல்லாம் முதல்ல ஓரங்கட்டி வெளியே தள்ளினா தான் புதுசு உள்ளே போகும். புதுசு என்ன, அதுக்கு அதை உபதேசங்கிற முறையில் இறைநிலையை உணர்ந்தவர்கள் தான் மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும். அவர்களை தான் குருமகான்கள்ங்கிறோம். இப்போ குருவினுடைய உயிர் சேர்க்கை அம்மா அப்பா கொடுத்தது உடலும் உயிரும். அறிவுக்கு மறுபிறவி ஞான ஆசானுடைய உயிராற்றல் நம்மோடு இணைக்கப்படும் போது அதுதான் அறிவுக்கு மறுபிறவி. இப்போ அவங்க இறைநிலையை உணர்ந்தவர்கள். அந்த நிஷ்டை அப்படிங்கிறது சலனம் இல்லாமல் மனதை ஒன்றிலேயே நிறுத்தி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகுங்கிறார் நம்ம குருமகான். அப்போ நம்முடைய சக்தியும் அறிவும் அதிகமாச்சுனாக்க இந்த பழைய பழக்கத்திலிருந்து நம்ம விடுபடுறதுக்கும் புதுசை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கான மன வலிமை கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம சேஷ்டை பண்ணி எவ்வளவோ பழக்க பதிவுகளை உள்ளே போட்டு வச்சுருக்கோம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தரத்தக்க எண்ணம் சொல் செயல்களை எல்லாம் வெளியேற்றணும்னா அதுக்கான மன வலிமை வேணும். அதுக்கான விளக்கம் வேணும். ஏன் வெளியேற்றனாத அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வேணும். அப்போ அந்த பழைய பழக்கத்தினுள்ளேயே நம்ம செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது சாகிற வரைக்கும் கவலை கஷ்டம் துன்பம் இதுதான். அதனால நம்ம இனிமையாக வாழ்றதுக்கு தான் அரிதான பிறவி எடுத்திருக்கோம். 6வது அறிவுடைய சிறப்பு இந்த பழைய பழக்கங்களின் காரணமாக தான் நம்ம அதை எதையுமே அனுபவிக்க முடியாமல் இருக்கோம். கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம், துன்பப்படுறோம், துயரப்படுறோம், என்னென்ன வார்த்தைகளோ அத்தனையும் சொல்லிட்டு இருக்கான் மனுஷன். அதிலிருந்தெல்லாம் விடுபடணும்னாக்க அந்த ஒன்றையே நினைத்து அந்த ஒன்றாகவே ஆகி போகணும். அதற்காக ஒரு குருமகான் மூலமாக நம்ம உபதேசம் பெறும்போது தான் அந்த இறை இணைப்புக்கு போகும்போது மனம் பெரியும். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம் மனம் புயர் வெளியினில் மறுவி தோய்ந்திட மனம் விரிந்தறிவெனோ மாபதம் எய்திடும் மனமறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று நம்ம குருமகான் சொல்றார். இப்போ மனிதன் தெய்வமாகலாம். எப்போ பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்கி அந்த துன்பத்தை நீக்கணுங்கிற எண்ணெய் எழுச்சி நமக்குள்ளார வெளிப்படும் போது அந்த துன்பம் நீங்க பெற்றவர் என்ன சொல்வார்? ஐயா அம்மா நீங்கள் தான் கடவுள் மாதிரி என்னை காப்பாற்றுனீங்க. அங்கே தான் தேவம் மனுஷ ரூபியா. இறைவன் நேரடியாக வர முடியாது, மனித உருவத்தில் தான் ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய அந்த 6வது அறிவு இருந்தும் கூட அது குழப்பத்திலேயே பல பிறவிகளில் பழக்க பதிவுகள்னாலேயே செயல்பட்டு மங்கி மயங்கி மயக்க நிலையில் கிடக்கு. உலகியல் பற்றுக்களில் கிடக்குது. பொருள் புகழ் செல்வாக்கு புலன் என்ப இதிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து விடுபடணும். அப்படி விடுபட்டோம் அப்படின்னம்னா நீடித்த நிலைத்த அமைதி சலிப்பில்லாத அமைதியாக இருக்கும். மற்றபடி பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பங்கிற பற்றுக்களில் சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது எவ்வளவுதான் இருந்தாலும் மனநிறைவு ஏற்படாது. அதில் ஒரு சலிப்பும் வந்துடும், சங்கடமும் வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜிலேபி சாப்பிட்றோம் அப்படின்னா ஜிலேபின்னா இனிப்பாக இருக்கும். மகரிஷி ஜாங்கிரிம்பார் இனிப்பாக தான் இருக்கும், ரைட்டு. அப்போ ஒரு ஜிலேபி சாப்பிட்டா ஒரு இன்பம், நான் 100 ஜிலேபி சாப்பிட்டா 100 இன்பம் இன்க்ரீஸ் ஆகணும். இல்லையே, 2 தின்ன உடனே திகட்டி போயிடுது, சாப்பிட முடியல, வாந்தி வருது. அதுதான். அப்போது இன்பத்தின் அளவும் முறையும் மீறும் போது அதுவே துன்பமாக மலியுது. இதெல்லாம் மகரிஷி ஆராய்ச்சி பண்ணி தான் இறை இணைப்புக்கு போய் இருந்து பழகிட்டோம் அப்படின்னம்னா எந்த இடத்துலையும் விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல் செய்யும் போது யாருக்கும் துன்பம் கொடுக்காமையும் துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணுங்கிற எழுச்சியும் இயல்பாகவே ஏற்பட்டு விடுங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் சேஷ்டையும் நிஷ்டையுங்கிற தலைப்பில் நம்மளை சிந்திக்க சொல்கிறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளம்.